சிறகடிக்க ஆசை சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்கா போகுதுன்னு பார்க்கலாம். ரோகிணி வித்யாவுக்கு கால் பண்ணி போச்சு, என் வாழ்க்கை ஒட்டு மொத்தமாக போச்சு, அவ்வளோதான்றாங்க. ஏய், முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லடி, அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசு, எப்போ ஃபோன் பண்ணாலும் பிரச்சனை பிரச்சனை சொல்கிறேன், என்னடி விஷயன்றாங்க. இங்கே என்னுடைய மாமனாரோட ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு அங்க வந்து பார்த்தா மணி வந்திருக்காருடின்றாங்க. ஏய், அவர் வந்தா என்னடின்றாங்க. ஏய், என்னடி பேசிட்டு இருக்க, யாராவது ஒருத்தர் பார்த்தா கூட என் வாழ்க்கை என் கதை அவ்வளோதான், அதை பற்றி யோசிச்சு பார்த்தியான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா இல்லை, அதை பற்றி யோசிக்கல. சரி, அவர் வந்தா வந்துட்டு போட்டோம், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஏய், என்னடி சொல்ற, என்ன பிரச்சனையா? என் முத்து மட்டும் பார்த்தா முடிஞ்சிச்சு ஒட்டுமொத்த கதையும், இதுல என்னடி பிரச்சனைன்னு வேற நீ கேட்டுட்டு இருக்கியா? என்னடி இது, ஏன்டி இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு? எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு தெரியல. இங்க பார், மணிக்கிட்ட சொன்னா அதெல்லாம் முடியாது, நான் கண்டிப்பா இங்க இருப்பேன், ஏன்னா என் தங்கச்சியோட பையன் கல்யாணம் என்னுடைய தலைமையில நடக்குது, அதனால நான் இங்க இருப்பேன் எல்லாம் இவர் சொல்றாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குடி. இங்க பார், நீ என்ன பண்ணுவே தெரியாது, மணியை சமாளிச்சு கூட்டிட்டு போன்றாங்க. இல்லடி, நான் ரொம்ப முக்கியமான வேலையில இருக்கேன். என்னை விட உனக்கு முக்கியமான வேலையா? ஆமா ரோகிணி, ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை, என்னால வர முடியுமான்னு கூட தெரியல. ஏய், என்னடி இப்படி காலை வாரி விடுறேன்னு சொல்லி அங்க ரோகிணி ஒரு பக்கம் ரொம்பவே பதட்டத்துல இருக்காங்க. என்னால வர முடியாது, என்ன மன்னிச்சிட்டுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வித்யா சொல்லிட்டாங்க. இப்ப ரோகிணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.